ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 223வது திருநாமா திருப்பெயர் ஹவ்யகராஜ நமஹா. ஹவிஸ் ஏந்திய கையோனுக்கு நமஸ்காரம். ஹவ்ய ஹவிஸை ஏந்திய, கரஹா கையை உடையவன். யாகத்தில் எந்த தேவத்தை அழைச்சாலும் அந்த தேவத்தினுடைய உருவத்தில் வந்து அந்த ஹவிஸை கையில் ஏந்தி கொள்பவன், அல்லது அக்னியினுடைய ஸ்வரூபமாக தன்னுடைய 7 கைகள்லையும் ஹவிஸை எடுத்துக்கொண்டு செல்றவன். அக்னிக்கு ஹவ்யகரன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. வேத மந்திரத்தில் சத்வாரி ஸ்ருங்கா அப்படிங்கிறதான ஒரு வேத மந்திரத்தில் அக்னிக்கு 6 கொம்புகளும் 3 கால்களும் 2 தலைகளும் 7 கைகள் இருக்கிறதாக சொல்லப்படுறது. சாமவேதத்தில் அக்ன ஆயாகி அப்படிங்கிறதான ஒரு மந்திரம் அக்னியை கூப்பிடுறதாக ஆரம்பிக்கிறது. ஹவிஸ்ன்னு சொல்லி சொன்னால் கஞ்சி வடிக்காத சாத்துக்கு ஹவிஸ்ன்னு பேர். இன்னொன்று, ஹோமங்களில் தேவதைகளை குறித்து போடுற எல்லாத்துக்கும் ஹவிஸ்ன்னு ஒரு பெயர் உண்டு. முக்கியமாக ஹவிஸ்ன்னு சொல்லி சொன்னால் அன்னத்துக்கு தான் பெயர். அதனால் அந்த ஹவிஸோட கையோடு இருக்கிறவர் அப்படிங்கிறதான பெயரை அமையிறது. அக்னி நமக்கு முக்கியமான தெய்வம், பிரத்யக்ஷ தெய்வம். அதனால தான் ஸ்ரீமத் ஆச்சாரிய பகவத்பாதர்களும் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகையில் தெய்வத்தை எப்படி நேரில் பார்க்கலாம், எப்படி உபாசிக்கலாம்னு சொன்ன இடத்துல காயத்ரி அக்னி அர்க்க கோச்சர சம்புஹு அப்படின்னு சொன்ன காரணத்தினால காயத்ரியும் அதே நேரத்துக்கு சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி அக்னின்னு சொல்லப்பட்டதாக இருக்குது. ஸ்ரேயம் இச்சேத் ஹுதாசனஹா, ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லி சொன்னால் அக்னியை உபாசிக்கணும்னு நமக்கு சாஸ்திரம் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே அக்னியை வைத்து கொண்டு தான் இருக்குது. அக்னியை முகமாகத்தான் சர்வதேவதைகள் ஆராதனை பண்ணணும்னு இருக்கிற காரணத்தினால அந்த ஹவிஸோடு இருக்கிறவன்னா எப்பவும் உத்தமமான கர்மாக்களினால் ஆராதிக்கப்படுறவன், ஆராதிக்கப்பட கூடியவன், ஆராதிக்கப்படவும் வைக்கிறவன் அப்படிங்கிறதான முக்கியமான அர்த்தம் இங்கே தெரியறது. ஹவிஸ்யேந்திய கையுடைய நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.